ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோட் வித் கசின்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு பேஸு. ஸோ இதை கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு யூஸ் கேஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. உங்கள் மேனேஜர் இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு 3 காரோட ஸ்டாட்ஸ் எனக்கு வேணும், பெரிய கார் கம்பெனியோட ஸ்டாட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ அதை எப்படி நம்ம அந்த ப்ரோக்ராமில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கிளாஸஸ் பற்றி எதுவுமே ஐடியா இல்லாதப்போ வெறும் டேட்டா டைப்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ லைக் இப்போது ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு போட்டு அரே கிரியேட் பண்ணிவிட்டு கார் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார் நேம்ஸ்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஒரு 3 கார்ன்றால 3 போட்டு டிக்ளேர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு கார் நேம்ஸுக்கும் நம்ம நேம் கொடுத்துட்ருப்போம். ஸோ கார் நேம்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு BMW. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 காரை வச்சுட்டு இப்போ டிக்ளேர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 கார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1, 2 அப்படின்னு இண்டெக்ஸ் மாற்றிக்கலாம். 1, 2 இங்கே வந்துட்டு ஆடி, இங்கே வந்துட்டு பென்ஸ். ஸோ இந்த 3 கார் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ அவங்க வெறும் நேம் மட்டும் கேட்டிருக்காங்க ஸ்டாட்ஸில். ஸோ அந்த நேம் என்னென்ன கார்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா சிஸ்டம் டாட் இப்போ ஏதாவது ஒரு கார் நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் டாட் பிரிண்ட் எல்என் போட்டு நம்ம வந்து இந்த கார் நேம்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சென்டென்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். தி அப்படின்னு போட்டு இப்போ இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இது BMW அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ கார் நேம் இதுதான் BMW அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகைன் வந்துட்டு மொத்தம் இந்த மாதிரி கார்ஸ் எல்லாத்துலேயுமே என்னென்ன சீட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வைங்க. அப்போ என்ன பண்ணுவோம், திருப்பி இதே காப்பி பண்ணிட்டு என்னென்ன சீட்டிங் இருக்குன்றது வந்து இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு திருப்பி இன்ட் அப்படின்றத மாற்றி விட்டு இங்கே திருப்பி இன்ட்டு இந்த சைஸ் வந்து 3 தான். ஏன்னா இதுவும் 3 தான். ஸோ அதனால் 3. இங்கே வந்து சீட் நம்பர்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்குவோம், எத்தனை சீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவோம், திருப்பி இதே மாதிரி தான் வேல்யூ கொடுப்போம். இந்த மாதிரி சீட் நம்பர்ஸ் அப்படின்ட்டு சீட் நம்பர்ஸ், இங்கே ஒரு சீட் நம்பர்ஸ், திருப்பி இது நம்பர்ஸ், இதெல்லாம் தூக்கி விட்டு BMW 2 சீட்டிங்ஸ் தான், ஆடியில் 4 சீட்டிங்ஸ், வென்ஸில் சிங்கிள் சீட்டிங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பி இங்கே இது பண்ணிட்டு ஆஸ் 3 ப்ளஸ் போட்டு சீட் நம்பர் ஆஃப் 0 அப்படின்னு போட்டு திருப்பி இந்த மாதிரி போட்டு முடிச்சுருவீங்க கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி போட்டு பிரிண்ட் பண்ணிங்கன்னா BMW எத்தனை சீட் இருக்குது அப்படின்றது வரும். இந்த BMW ஹேஸ் 2 சீட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இன்க்ளூட் பண்ணுறாங்க. லைக் இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா சிலிண்டர் இல்லைனா இன்ஜின் என்ன வெர்ஷன் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க, V4 V3 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜின் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ நம்ம இதே மாதிரி திருப்பி போட்டு ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணிட்டே போயிட்டே இருப்போம். இந்த 0னா இந்த இடத்துலையும் 0 ஃபஸ்ட் வேல்யூ தான், சீட் நம்பர்லேயும் ஃபஸ்ட் வேல்யூ தான், அதே மாதிரி இந்த இன்ஜின் வெர்ஷன்லேயும் ஃபஸ்ட் வேல்யூ 0 அதை எடுத்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 100 காருக்கு எடுக்கிறப்போ இந்த மாதிரி 0னா இது எல்லாத்துக்கும் ஒன்று கால் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறத விட ஸோ எனக்கு எல்லாமே ஒரே இதாக வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரே மாதிரி வேணுன்றதுக்கு தான் நம்ம அந்த கிளாஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ கிளாஸ் கார் அப்படின்றத நான் ஒன்று கிரியேட் பண்ணி விட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த கிளாஸ் கார் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு என்னென்ன ஃபீல்ட்லாம் தேவைப்பட்டுச்சு, ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது. ஸோ கார் நேம் ஒன்று. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா காருன்றதுக்குள்ளே நேம்னு இருக்குது. ஸோ அதனால் அது கார் நேம்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்து சீட்டு இன்ட்டில் சீட் நம்பர்ஸ் அப்படின்றது ஒன்று. நெக்ஸ்ட்டு இன்ஜின் வெர்ஷன் கேட்டிருந்தேன். ஸோ இன்ஜின் வெர்ஷன் என்னது, திருப்பி இன்ட்டு தான். இன்ட்டு இன்ஜின் வெர்ஷன் அதுவும் இன்டீஜர் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்ன்றது என்னன்னா வெறும் ஒரு டெம்ப்ளேட் மட்டும்தான். ஸோ இந்த ஒரு கிளாஸ்ன்ற காரை வச்சு நம்ம என்ன வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். லைக் இப்போ இதே இது நீங்கள் இப்போ BMW அப்படின்றது வேணும்னா ஸோ இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்ன்றது டெம்ப்ளேட்டு, அந்த டெம்ப்ளேட்லேருந்து கிரியேட் பண்ணுற ஒரு ஃபிசிக்கல் என்டிட்டி தான் இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நேம்ன்றதுல BMW அசைன் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி சீட் நம்பர்ன்றதுல வந்து என்ன சீட் நம்பரோ அதை அசைன் பண்ணிப்போம். ஸோ இன்ஜின் வெர்ஷன்றதுல ஸோ இன்ஜின் என்ன வெர்ஷன் அப்படின்றத அசைன் பண்ணிப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் இது ஒரு சாம்பிளுக்கு இந்த டெம்ப்ளேட்னு சொல்கிறேன்னா அந்த கிளாஸை. ஸோ இது ஒரு சாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு டேட்டா டைப்னே சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள்
இப்போ நம்ம கிளாஸ்ன்னு போட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோமா, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்ன்றது ஒரு டேட்டா டைப் அப்படின்றது தெரியும். ஸோ நீங்க இப்போ இந்த ஸ்ட்ரிங்ன்றதுக்குள்ள கண்ட்ரோல் அமைக்கி உள்ள போய் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுவுமே ஒரு கிளாஸா தான் டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்குள்ள எப்படி இருக்கணும், ஒவ்வொரு கேரக்டரா சீக்வென்ஸா ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த மாரி எல்லாமே சொல்லியிருக்காங்களா. ஸோ அதே மாரி தான் நம்மளும் இந்த கார்ன்றது இது ஒரு டெம்ப்ளேட்டு. இத வச்சு நீங்க என்னனாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருப்போம். இது நீங்க வந்து ரியல் வேர்ல்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லா எல்லா நீங்க பார்க்குற எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். லைக் பைக்குக்கு பொருந்தும். பைக்ல இன்ஜின் என்ன மாடல், அப்புறம் ஹேண்ட் பார் என்ன மாடல்ல இருக்கு, ஹெட்லைட் என்ன மாடல்ல இருக்கு. இந்த மாரி ஒவ்வொரு ஃபீல்டா நம்ம ப்ராப்பர்ட்டீஸ் குடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இது நீங்க கண்ணால பார்க்குற எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்தும். லைக் வீடோட ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ வாசல் எங்க இருக்கணும், எத்தன வாசல், எத்தன ஜன்னல் இருக்கு. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டீஸா எடுத்து நம்ம ஃபில் பண்ணிட்டே வரலாம். நம்ம பார்க்குற எல்லாத்தையுமே இதில ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது டெம்ப்ளேட் மாரி. ஓகேவா? இப்போ இதுலேருந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத சொல்றேன். இப்போதைக்கு நம்ம இந்த இத கமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன பிரிண்ட் பண்றது மட்டும். ஸோ கொஞ்சம் கிளியர் ஆக்கிட்டு கார் அப்படின்றது தான் நம்மளோட இந்த கிளாஸோட நேம். ஸோ அதே மாரி தான். இங்க அந்த ஸ்ட்ரிங்ன்னு போட்டா தானே ஒரு வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்றோம். ஸோ அதே மாரி கார் அப்படின்றத போட்டு கார்1 அப்படின்ற மாரி வேல்யூ வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுதான். இப்போ இது என்னன்னா, இப்போ நீங்க இந்த கார்1 நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதோட சாரி கார்1 போட்டோம். இதில என்ன வேல்யூ இருக்கும் இப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஓகே அத பிரிண்ட் பண்ணி தான் பார்த்துருவோமே. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கார்1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏன்னா இப்போ நான் இன்னும் இனிஷியலைஸ் பண்ணாதனால இது பண்ணலன்னு சொல்லி வரும். நாட் பி இனிஷியலைஸ்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில என்ன இருக்குன்ற ஆக்சுவலா செக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, ஸ்ட்ரிங்கா மாத்திருவோம். கார் ஆஃப் கார்2 அப்படின்னு கார்ஸ்ன்னு சொல்லி வச்சுட்டு ஈக்குவல் டூ நியூ கார் ஆஃப் சும்மா ஒரு 2 அப்படின்றத வச்சுக்குவோம். இந்த இடத்துல இப்போ கார்ஸுக்கு பதிலா கார்1க்கு பதிலா கார்ஸ்ன்றத பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அது ஏதோ சம் வேல்யூஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கார்ஸ்ல அதோட மெமரி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஃபீல்ட் இது பண்ணி பார்க்கலாம். கார்ஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில என்ன இருக்கும்? 2 இண்டெக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ 0, 1 இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல அப்போ என்ன தான் இருக்கும் அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே நம்ம இன்னும் வேல்யூஸே குடுக்கல. என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? நல். அப்போ நம்ம எந்த வேல்யூமே குடுக்கவே இல்ல அப்படின்னா, அது நல் அப்படின்ற பொசிஷன பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா? இதில எந்த வேல்யூமே இல்ல அப்படின்றத டினோட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இத எப்படி கிரியேட் பண்ணோம்? நியூ அப்படின்ற ஒரு வேர்ட் வச்சு கிரியேட் பண்ணோம். ஸோ நியூ கீவேர்ட்னா என்ன? நியூ கீவேர்டுன்றது ஒரு டைனமிக் மெமரிய அலோகேட் பண்ணி தரும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கோ நீ அப்படின்னு சொல்லி ஒரு டைனமிக் கம்பைலேஷன்ல வந்து இந்த கார்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரன் டைம்ல இந்த நியூ அப்படின்ற கீவேர்டுக்கு ஒரு டைனமிக்கா ஒரு மெமரி கிரியேட் ஆகி அந்த இடத்த பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு மெமரியை பாயிண்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ கார் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, இப்போ நம்ம வந்துட்டு இந்த நியூன்றது தான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது. அதான் சொன்னேன்ல, இப்போ இந்த ஒரு டெம்ப்ளேட் கார்ன்ற ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு நம்ம எத்தனை கார்ஸ்னாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த கிரியேட் பண்ற எல்லா கார்ஸும் தான் அந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றத மீன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு ஒண்ணு காட்டுறேன். இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கார்1 அப்படின்றத வந்து ஈக்குவல் டு நியூ கார் ஆஃப் அப்படின்னு சொல்லி போட்டு ரன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கார்1ன்றத நம்ம முன்னாடி பண்ணப்போ இனிஷியலைஸ் பண்ணன்ற மாதிரி இருந்துச்சா? ஸோ இப்போ நம்ம கார்1 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் இங்க என்ன இருக்குன்னு தெரியும். இப்போ என்ன ஆகும்? இதுக்கு ஒரு டைனாமிக்கா ஒரு மெமரி அசைன் ஆயிருக்கும். ஸோ இதோட லொகேஷன் அந்த மெமரி லொகேஷன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ ஆ, எப்படி இனிஷியலைஸ் பண்றது வேல்யூஸ்? ஸோ இதில வந்து இப்போ நம்ம BMW பண்றோம். இப்போ ஓகேவா? ஸோ கார்1 டாட் நேம் ஈக்குவல் டு BMW கொடுத்துட்டோம். ஸோ கார்1 டாட் சீட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 2 சீட்டர் தான் அது. ஓகே. கார்1 டாட் இன்ஜின் வெர்ஷன் ஈக்குவல் டு இன்ஜின் வெர்ஷன் வந்து V6 6 சிலிண்டர் இன்ஜின் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ 6ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 6ன்னு சொல்லி போட்டேன். ஸோ இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கார்1 நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்1 டாட் BMW கார் நேம்ன்றதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நேம்ன்றதை பிரிண்ட் பண்ணோம்னா BMW வரும். இப்போ அதே இது சீட் நம்பர்ஸ் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 2 அப்படின்றது வரும். ஸோ இந்த கார்1 டாட்ன்ற யூஸ் பண்றோம்ல. ஸோ இந்த டாட்ன்றது என்னன்னா டாட் ஆப்பரேட்டர். அதாவது செப்பரேட்டர்னு சொல்லுவாங்க ஜாவால டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல.
ஸோ டாட் ஆப்பரேட்டர்னு சொல்லலாம் சிம்பிள் வேர்ட்ஸில். ஸோ இந்த டாட் வச்சு நம்ம கார் அப்படின்னு கார்னு ஒன்று சொல்லியிருக்கோமா, இந்த காரோட டேட்டா டைப் என்னன்னா இந்த கார். அதாவது கேபிட்டல் சி இருக்கிற கார். ஸோ இந்த கிளாஸில் இருக்கிற உள்ளே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது இந்த வேரியபிள்ஸ் இது எல்லாத்தையுமே இங்கே டாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாட் நேம் ஈக்குவல் டு BMW. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போது நான் தான் இங்கே எந்த மெத்தடுமே இல்லை, வெறும் இந்த கிளாஸ்ன்ற காருக்குள்ளே எனக்கு வெறும் 3 வேரியபிள்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ எப்படி இந்த இடத்துல வந்து நியூ கார் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கார் ஆஃப்னு சொல்லி ஒரு மெத்தடே இல்லையே, நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது எப்படி இது பண்ணோன்னா, இது வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாகவே எல்லா கிளாஸுக்குமே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். அதாவது எம்ப்டியாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும், சும்மா இனிஷியலைஸ் பண்ணுறதுக்குன்னு. அது ஜாவாலே ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கிரியேட் ஆகிக்கும். ஸோ இப்போ நம்ம மேனுவலாகவும் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலாம். நம்மளுக்கு என்னென்ன வேணுன்றதை வச்சு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஆனால் டிஃபால்ட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் எப்பயுமே ஜாவாவில் ஒரு கிளாஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம மேனுவலாக எப்படி கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த கிளாஸோட நேம் அப்படியே போட்டுக்கோங்க. கிளாஸ் நேம் போட்டு சும்மா அவ்வளோதான், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆயிடுச்சு. என்னன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த கார் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த மாதிரி தான் டிக்ளேர் ஆகிருக்கும் ஆக்சுவலி ஜாவாவில். ஸோ இதுதான் டிஃபால்ட்டான ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இப்போது கன்ஸ்ட்ரக்டர் வச்சு எப்படி வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்டர் நேம், சீட் நம்பர், இன்ஜின் இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் நேம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. டிஃபால்ட்டாகவே இருக்கிறனால இப்போ நம்ம அதை டிஃபால்ட் இங்கே மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நேம், அதுக்கடுத்து இன்ட்டு சீட் நம்பர்ஸ் இன்ஜின் வெர்ஷன் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே கீழே வந்துட்டு நேம் ஈக்குவல் டு திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், அதே மாதிரி திஸ் டாட் சீட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு சீட் நம்பர்ஸ், அதே மாதிரி திஸ் டாட் இன்ஜின் வெர்ஷன் ஈக்குவல் டு இன்ஜின் வெர்ஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இப்போ நீங்கள் இன்னும் தனித்தனியாக அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்களா, ஸோ அதுக்கு பதிலாக இந்த இடத்துலையே டைரெக்டாக கொடுத்துக்கலாம். இப்போது BMW காப்பி பண்ணிட்டு BMW கமா அடுத்து இங்கே என்னது சீட் நம்பர்ஸ் 2ன்னு வச்சுக்கலாமா? ஓகே 2, அதே மாதிரி அடுத்து 6. ஸோ இப்போ நான் இந்த இதை இது பண்ணிட்டேன், இந்த இதை கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம சீட் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாம். கார் 1க்கு 2. ஓகேவா? இப்போ எப்படி பண்ணுறோன்றது புரியுதா? கன்ஸ்ட்ரக்டரோட பர்பஸ் என்னன்னு புரியுதா? இனிஷியலைஸ் பண்ணுற இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அந்த கன்ஸ்ட்ரக்டரோட இது எல்லாமே. ஓகேவா? இப்போது இந்த நியூ கீவேர்ட் ஸ்டோர் பண்ணுறோம், டைனாமிக் மெமரி ஸ்டோர் ஆகுதுன்ற மாதிரி சொன்னோம்ல. ஸோ இப்போ என்னன்னா மெமரி அலோகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஜாவாவில் ஸ்டாக் மெமரி, ஹீப் மெமரி அப்படின்னு 2 இருக்கும். ஸோ ஸ்டாக் மெமரியில் நீங்கள் அந்த போடுற வேரியபிள்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கும். ஸோ பாயிண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இந்த மெமரி அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகுதுல, கிரியேட் ஆன ஆப்ஜெக்ட், இந்த நியூ கீவேர்ட் போட்டு நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த ஹீப் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகிரும் பெர்மனன்ட் அப்படின்ற மாதிரி, ஒரு லாங் டைம் ஸ்டோரேஜ் அப்படின்ற மீனிங்கில். ஸோ அங்கே போய் ஸ்டோர் ஆகிக்கும் இந்த ஹீப் மெமரியில் போயிட்டு. ஸோ இந்த கார் 1 இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிருக்குப்பா, இன்னொரு ஆப்ஜெக்ட் இங்கே கிரியேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக் மெமரியில் என்ன நடக்கும்னா, இந்த கார் 1ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த இதுக்கு இதோட ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். நம்ம வந்து ஸ்டாக் மெமரியில் கார் 1 அப்படின்றதுலன்ட்டு பாயிண்ட் மட்டும் பண்ணுவோம். ஒரு இப்போ நீங்கள் எப்படின்னா கார் 1 அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ இதை பாயிண்ட் பண்ணிட்டே வரும். பாயிண்ட் பண்ணி இது வந்து ஸ்டாக் ஹீப் மெமரியில் இந்த ஆப்ஜெக்ட் தான்ப்பா கார். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணோம்ல ஒரு வேல்யூ வந்துச்சுல, ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த கார் இது தான்ப்பா சூஸ் பண்ணிக்க, இந்த இதை பாயிண்ட் பண்ணிக்க அட்ரஸை அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த அட்ரஸ் மேப்பிங் இந்த மாதிரி மெமரி அலோகேஷன் எல்லாமே ஸ்டாக்கு, ஹீப்பு இந்த மாதிரி 2 இதை வச்சு நடக்கும். நான் ஒரு இதை வச்சு சொல்கிறேன், பெயிண்ட்டை வச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கும், இந்த மாதிரி ஒரு ஹீப் அப்படின்னு ஒரு இது இருக்கும், ஹீப் மெமரி. இது வந்து ஸ்டாக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் ரைட்டிங் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி அப்புறம் ஹீப் இங்கே. ஓகேவா? இது வந்து ஹீப் மெமரி. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா கார் 1 அப்படின்றத டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு கார் 1 அப்படின்றது இருக்கும். ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். கார் ஆப்ஜெக்ட்ன்றது. கார் ஓபிஜின்னு வச்சுக்கலாம் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகேவா? இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட்டோட இது மேப் ஆயிருக்கும். ஆப்ஜெக்ட். அது மேப் ஆயிருக்கும். இப்ப என்ன நடக்கும்னா, இங்க கார்1 இருக்கிறதுக்கு டைரக்ட்டா இந்த இடத்துலயே ஸ்டோர் ஆகாது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மெமரி அலோகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டாக்லேருந்து ஹீப்புக்கு பாயிண்ட் பண்ணிரும். ஓகே சாரி. ஸ்டாக்லேருந்து ஹீப்புக்கு பாயிண்ட் பண்ணிரும். இதுதான் இந்த ஆப்ஜெக்ட்டோட அட்ரஸ் தான் நீ எடுத்து ஸ்டோர் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே இது இந்த இடத்துல கார்2ன்னு போட்டு ஒண்ணு இருக்கு. இன்னொரு வேரியபிள். அது எப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போ இங்க வந்துட்டு கார்ன்னு ஒண்ணு இன்னொரு இது கிரியேட் பண்றேன். கார்2 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு கார்1 அப்படின்றத பாயிண்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்கும்னா, இந்த இதில என்ன வேல்யூஸ் இருக்கோ, அது அப்படியே எக்ஸாக்ட்டா இதுக்கு காப்பி ஆயிரும். ஸோ இப்போ இதோட மெமரி அலோகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, கார்2 ஓட அட்ரஸ் இதுக்கு தனியா இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகாம 2 சேம் அட்ரஸ் தான். இதே நீ பாயிண்ட் பண்ணி விட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட அட்ரஸ் எடுத்து திருப்பி இதில ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இந்த மாரி தான் ஜாவால ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மெமரி அலோகேஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? இந்த டாட் ஆப்பரேட்டர் பத்தி இன்னைக்கு என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, கிளாஸஸ்னா என்ன ஒரு யூஸ் கேஸ் பார்த்து கிளாஸஸ் எதுக்கு யூஸ் பண்றோம், எதுக்காண்டி கிரியேட் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்த்துருப்போம். ஓகே. கிளாஸ் எதுக்கு கிரியேட் பண்றோம் அப்படின்றத பார்த்துருப்போம். கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது, அந்த கிளாஸ்ன்ற கீவேர்ட் வச்சு கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்துருப்போம். ஸோ டெம்ப்ளேட் கிளாஸஸ்னா ஒரு டெம்ப்ளேட் அப்படின்றது ப்ளூ பிரிண்ட் மாரி அத வச்சு நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நியூ கீவேர்ட் வச்சு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஹீப் மெமரில ஸ்டோர் ஆகுமா, ஸ்டாக் மெமரில ஸ்டோர் ஆகுமா, மெமரி அலோகேஷன்ஸ் அத பத்தி பார்த்துருப்போம். ஸோ ஒரு கிளாஸ்ல எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்றது, அந்த டாட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி அதாவது செப்பரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்றது, இந்த மாரி பார்த்துருப்போம். ஸோ இது பேசிக்கா இது போதும் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல என்ன மாரி இருக்கும்னா, திஸ் கீவேர்ட் அப்படின்றத நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இந்த திஸ் கீவேர்ட் அப்படின்றது என்ன? அது எதுக்கு யூஸ் பண்றோம்? ஸோ அதே மாரி ராப்பர் கிளாஸு, நியூ கீவேர்டோட மெமரி அலோகேஷன் இன்னும் டீப்பா பார்க்கலாம். ஸோ ஃபைனல் கீவேர்டு, ராப்பர் கிளாஸு ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ஸ் இன்னும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம டைரக்ட்டா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் அதாவது இந்த அ என்ன சொல்றது? இன்ஹெரிடன்ஸு, பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன்ஸ் இந்த மாரி சிங்கிள்டன் கிளாஸ்னா என்ன? இந்த மாரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ்.